ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிவிஸ் கிச்சனில் வாத்து முட்டையில் நம்ம ஆம்லேட் செய்ய போகிறோம். 2 வாத்து முட்டை எடுத்திருக்கேன். அதில் நம்ம எப்படி ஆம்லேட் செய்யலாம். வாத்து முட்டை வந்து கோழி முட்டை மாதிரியே தான் இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் அதுக்கு வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன், வாத்து முட்டை. இது வந்து நல்லா கொஞ்சம் கலர் கம்மியாகவே இருக்குது கோழி முட்டையை விட. அது போக இது வந்து தோல் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ நான் இதை வந்து இது கூட ஒரு பவுலில் சேர்த்திட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல எல்லோயிஷ் வந்து இருக்குது கோழி முட்டையோட. இது கூட வந்துட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்திக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அது கூட வந்து பெப்பர் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது. கோழி முட்டை வந்து நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் ஊற்றி ஆம்லேட் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் ஆம்லேட் போடுற மாதிரியே இதையும் போட்டால் போதும். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்குது இது. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ நமக்கு வாத்து முட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் இன்னொரு முட்டையும் ஆம்லேட் போட்டு எடுத்துடுறேன். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு டேஸ்டியான வாத்து முட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வாத்து முட்டை கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இருக்க குட்டி வந்து இதை சாப்பிட்லான்னு டேஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.